அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செல்வம் ஒரு தரம் அமைப்புன்னு யோக அமைப்பு இது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் யோகம் என்றால் கிரக சேர்க்கை என்று பொருளாகும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருப்பது தான் யோகம் என்று அழைக்கிறோம். இதில் சுபயோகம் அசுப யோகம் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட நட்பு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது சுபயோகமாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட பகை கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது அசுப யோகமாகும். யோகங்களில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1500 யோகங்கள் சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். ஆனால் சில யோகங்கள் நடைமுறையில் உள்ளது. அதில் குருவால் உருவாகும் யோகம்தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகமாகும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்றும் 9ஆம் இடத்தை குறிக்கிறோம். கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் என்று 10ஆம் இடத்தை குறிக்கிறது. அதன் அடிப்படையில் காலபுருஷ தத்துவப்படி மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ஆகும். அதன் அதிபதி குருவாகும். 10ஆம் இடம் மகரம், அதன் அதிபதி சனி ஆகும். எனவே குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் அல்லது குரு சனியோ சனி குருவோ பார்க்கப்பட்டாலும் இது தர்ம கர்மாதிபதி யோகமாகும். இதனால் பெருமளவு பொருள் சேர்க்கை பாக்கியம் ஏற்பட்டு உலக புகழ் பெறக்கூடிய அமைப்பாகும். புகழ், கீர்த்தி, வீடு, வாகனம் போன்ற அனைத்து செல்வங்களும் உயர்ந்த பதவியும் பெற்று கோட்டீஸ்வரன் என்ற பெயருடைய வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு இது. இது எந்த லக்னத்தில் பிறந்தாலும், குறிப்பாக குரு சனி சேர்ந்தாலும், சனி குரு பார்த்தாலும், குரு சனி பார்த்தாலும் மேற்கண்ட அமைப்புகள் கண்டிப்பாக அமையும். இது அனுபவ உண்மையாகும். சனி குரு சேர்க்கை ஜாதகத்தில் எந்த ராசி வேண்டுமானாலும் இருக்கலாம். குரு உச்சம், ஆட்சி, நட்பு, பகை பெற்றும் இருக்கலாம். அல்லது சனி உச்சம், ஆட்சி, நட்பு ராசியில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் மிகவும் நல்லது. அந்த ஜாதகர் கண்டிப்பாக மேற்கூறிய யோக பலன்களை அனுபவக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தால், குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக அமையாது. கணவன் மனைவிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இதுக்கு எளிய பரிகாரம் இருக்கிறது. எந்த ஊரில் காளியம்பிகால் கோயில் இருக்குதோ அங்கே போய் 9 வாரங்கள் இல்லது 9 மாதங்கள் அந்த ஜாதகருக்கு சனி குரு சேர்க்க பெற்றவர்கள் அவங்க ராசி நட்சத்திரம் லக்னத்தை சொல்லி விளக்கு போட்டால் அவங்க போடலாம், இல்லை தாய் தந்தர் போடலாம். யார் விளக்கு ஏற்றினாலும் இந்த தோஷத்தை விளக்கிடலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இல்லைன்னா திருமணம் ஆகி 40 வயசு ஆனாலும் பிரிவு ஏற்படுத்துகிறோம். இந்த தோசை தான்